ஐசிஐசிஐல மைன் அக்கௌண்ட் வந்து எப்படி ஆன்லைனில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு அந்த டெமோ வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஃபியூ டேஸ் பேக். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணணும், அந்த ப்ராசஸ், அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், எந்த லிங்க்குக்கு போகணும், என்னென்னலாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எக்ஸாக்ட்லி 1 வீக்கில் வந்து எனக்கு வெல்கம் கிட் வந்துருச்சு. ஸோ அந்த வெல்கம் கிட்டை அன்பாக்ஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோ. அந்த வெல்கம் கிட்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன், அதாவது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு 1 செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஐசிஐசிஐலேருந்து வந்த அந்த வெல்கம் கிட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு பேப்பர் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெபிட் கார்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், பொதுவான டெபிட் கார்ட்ஸோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனையே படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஃபீஸ்லாம் எவ்வளோ, முக்கியமாக இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீஸ் எவ்வளோ, ஆனுவல் ஃபீஸ் எவ்வளோ, மந்த்லி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கார்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ கார்டை பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியணும், எவ்வளோ சார்ஜஸ் வந்து இன்கர் ஆவீங்க, இந்த கார்டை யூஸ் பண்ணுறனாலையும் வச்சுக்கிறனாலையும் உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எண்டில் ரொம்ப கிளியராக, ரொம்ப தெளிவாக எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேப்பரை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, அது போக அடுத்து இருக்கக்கூடிய இந்த கவரில் தான் நமக்கு கார்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்டை வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கார்டு மேலே ஒரு பேப்பர் ஒட்டியிருக்காங்க இல்லையா, அந்த பேப்பர்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படிலாம் வந்து இந்த கார்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம், இல்லை மொபைலில் வந்து பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கார்டை, இந்த பேப்பர் நம்ம எடுத்துடலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா பின்னாடி சிவிவி கோட் இருக்குது. அண்ட் ஐசிஐசிஐ கார்ட்ஸுக்கே உண்டான அந்த பாக்ஸஸ், அண்ட் அந்த பாக்ஸஸில் உள்ள நம்பர்ஸை வச்சு தான் நம்ம வந்து நெட் பேங்கிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை கார்டு ஆக்டிவேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இது கூட வந்து இந்த கார்டு. ஸோ ஆன்லைனில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் கிட் ரொம்பவே பக்காவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விசா பிளாட்டினம் கார்டு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப ஹை குவாலிட்டி ப்ரீமியம் லுக் உள்ள ஒரு கார்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த கார்டை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அடங்கிய ஒரு புக்லெட், அண்ட் எப்படி இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து இந்த புக்லெட்லேயும் இருக்குது, அந்த லீஃப்லேயும் இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமாக பொதுவாக இந்த கார்ட்ஸ் கூட வரக்கூடிய எல்லா விதமான சார்ஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக வந்து நல்ல விதமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ வந்து இந்த வெல்கம் கிட் வந்து ஆக்சுவலி பர்சனலி எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக ஃபீல் ஆகுது. நான் வேறு எந்த பேங்க்கோட வெல்கம் கிட்டையும் இப்படி பார்க்கல. ஸோ இதான். ஸோ ஐசிஐசிஐ மைன் அக்கௌண்ட் இன்னும் நீங்கள் ஓப்பன் பண்ணலை அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் இந்த கார்டு வந்து வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படியே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அவ்வளோதாங்க. ஸோ ஐசிஐசிஐ மைன் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி 1 வீக்கில் வந்து வெல்கம் கிட்டை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம், அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ வெல்கம் கிட்டில் வந்து நமக்கான கார்டு வந்துருந்ததையும் பார்த்தோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதோட சரி, அந்த அக்கௌண்ட்டில் நான் எந்த மணியும் இன்வெஸ்ட் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சீக்கிரமாகவே 1 வீக் டைம்லேயே வந்து டெபிட் கார்டு வந்துருச்சு அப்படிங்கிறது ஆச்சரியமான விஷயம். இந்த ப்ராக்டிஸ் வந்து எல்லா பேங்க்ஸ்லையும் இல்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ ஐசிஐசிஐ மைன் அக்கௌண்ட் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் இல்லையா, ஓப்பன் பண்ணோம். அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்த பிளாட்டினம் விசா கார்டு, அந்த கார்டை வந்து எப்படி ஏடிஎம் மிஷின் போய் ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணி பின் ஜெனரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்டை இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஜெனரேட் ஏடிஎம் பின் ஃபார் யூர் டெபிட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்னு சொல்லுது. ஸோ இந்த இடத்துல இப்போது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, ஃபோன் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல DDMMYY அப்படிங்கிற ஃபார்மேட்டில் என்டர் பண்ணணும்.
ஓகே, ஸோ டேட், மந்த், இயர் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அடிச்சுட்டு எஸ்ன்னு கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கார்டை வந்து நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து ஜெனரேட் ஓடிபிக்கு போகணும். கார்டை எடுத்துட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் கார்டை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் ஜெனரேட் ஏடிஎம் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்த ஓடிபியை நம்ம என்டர் பண்ணணும். ஓகே, ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளோட நம்மளுக்கு என்ன 4 டிஜிட் பின் வேணுமோ அந்த பின் நம்பரை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வாட்டி அதே பின் நம்பரை என்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ பின் நம்பர் செட் ஆயிடுச்சு. கார்டை இப்போ எடுத்துடலாம். இப்போ நீங்கள் என்டர் பண்ணி செட் பண்ண பின் நம்பர் தான் உங்களோட ஏடிஎம் பின் நம்பர். ஸோ வந்த வெல்கம் கிட்டில் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ அந்த டெபிட் கார்டை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெமோவையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ பற்றி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக அதுக்கான ரிப்ளைஸை நான் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.